சின்ன மருமகள் தமிழ்ச்செல்வியுடைய திட்டத்தை எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி தமிழ்ச்செல்வியை எப்படியும் திரும்ப இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். முடிஞ்சால் அந்த கார்டு ஷீட்டு இல்லையா அவங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு ஈஸ்வரி சாவித்திரி கூட கூட்டு சேர்றாங்க. ஆனால் அந்த திட்டத்தை எல்லாத்தையும் அடித்து உடச்சி தமிழ்ச்செல்வி மீண்டும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக தொடர்ந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. சரி வாங்க, சின்ன மருமகள் இந்த வாரத்துக்கான ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தரலாம். தமிழ்ச்செல்வியோடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட சேது, என்னை மன்னிச்சிரு தமிழ், அப்பாவுடைய பேச்சை கேட்டு நான் உன்னை ரொம்பவுமே காயப்படுத்திட்டேன். நான் பண்ணது தப்பு தான். எப்படி என் மேலே நீ ஒரு பொண்டாட்டியா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தியோ அது மாதிரி நான் உன் மேலே நம்பிக்கை வைக்க தவறிட்டேன். என்னை மன்னிச்சு தமிழ் அப்படின்னு சேது ஒரு பக்கம் கேட்க, ராஜாங்க உடனே, டேய் நம்ம சின்ன மருமகளை உள்ளே அழைச்சிட்டோடா, அவள் இனிமேல் நம்ம வீட்டுக்கு செல்ல மருமக, அவளை நானும் சரியாக புரிஞ்சுக்காம எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், என்னையும் மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு ராஜாங்கம் மன்னிப்பு கேட்க, தமிழ் உடனே, என்னம்மாம்மா நீங்கள் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா விடுங்கம்மாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்த நாள் சேது தமிழ்ச்செல்விக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தமிழை கூப்பிட்றாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. சொல்லப்போனால் ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் பார்க்குறாங்க. என்னம்மா இது, என்னது அது தெரிலடி, இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சேது தமிழை கூப்பிட்டு, தமிழ் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, தமிழும் தெரியலிங்க மாமா, என்னம்மா இது அப்படின்னு கேட்க, சேது ஒன்று திறந்து பார்க்குறாரு. பார்த்தா சந்தன மரத்தில் தொட்டில் செஞ்சதை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. எதுக்காகனா தான் வயிற்றில் பிறக்க போகிறது எங்களுடைய அம்மா, அப்படியாப்பட்ட குழந்த சந்தன தொட்டியில் தான் ஆடணும் அப்படின்னு இங்கே சேது சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழுக்கு வாய் அடித்து போகிறாங்க. தமிழ் எதுவும் பேச முடியல. இவர் வேறு குழந்த மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கார். ஆனால் நாம் இன்னும் கர்ப்பமாகவே ஆகலையே, அந்த உண்மை மட்டும் இவனுக்கெலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்னு இங்கே தமிழ் யோசிக்கிறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் செம ஆத்திரமாக வருது. இங்கே ஈஸ்வரி ரூமுக்கு போனோடனே நேராக சாவித்திரிக்கு கால் பண்ணுறாங்க. சாவித்திரியும், ஏய் இங்கே பாரு, ஈஸ்வரி கால் பண்ணுற தாமரை, இவளால் தான் அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அத்தாச்சி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க இப்போது? மதனி, நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை கரெக்டான இடத்துல நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்திருப்பா. ஆனால் நீங்கள் அந்த செல்லப்பாண்டி பேச்சை கேட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்க. அதுக்குள்ளே அவனும் வந்து ஏதோ உண்மையாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி போட்டான். ஐயோ அத்தாச்சி, நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்களே, இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பவே இல்லை, நம்பாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன தச்சு பண்ண முடியும்? சரிங்க மதனி, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது தான். சொல்லுங்கள், இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? ஐயோ அத்தாச்சி, நீங்கள் என்கிட்ட கோபப்படுங்க அத்தாச்சி. இங்கே எல்லாமே கைமீறி போச்சு. இந்த தமிழ்ச்செல்வியை இத்தனை நாள் அந்த ராஜாங்கம் மாமாவை போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு தான் எல்லோரும் கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போது அதை பண்ணது தாமரை தான் தெரிஞ்சவொடனே எல்லாருமே இப்போது தமிழ்ச்செல்வியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு சின்ன மருமகளாக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தாச்சி. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு வரணும் அத்தாச்சி. நீங்கள் வந்தால் மட்டும்தான் நாம் அந்த தமிழ்ச்செல்வியை பழைய மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். இல்லைனா எல்லாமே கைமீறி போயிடும் அத்தாச்சி. மதனி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மதனி, ஆனால் அண்ணன் தான் எங்கள் மேலே இம்புட்டு கோபமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மதனி வர முடியும்? அத்தாச்சி, முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைலாம் காரணம் யார்? தமிழ்ச்செல்வி. அதோட தமிழ்ச்செல்வி தான் இப்போது இந்த வீட்டு கடவுள் மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அதே தமிழ்ச்செல்வியே விடுங்க மாமா, அத்தை பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அத்தை தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குங்கன்னு தமிழ்ச்செல்வி சொன்னால் கண்டிப்பாக ராஜாங்க மாமா உங்களை மன்னிச்சு இந்த வீட்டில் சேர்த்துப்பார். அப்படி சேர்த்துக்கிட்டா திரும்ப நாம் பழைய மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அப்படி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி மதனி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சாவித்திரி தமிழ் கிளம்பி வராங்க. இங்கே அதே மாதிரி தமிழ் வெளியே நிற்கும் போது தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சு தமிழ், நாங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம். அதான் எனக்காக நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, சொல்லுங்கள், என்னையும் தாமரையும் மாமாவை மன்னிச்சு ஏற்று சொல்ல போயேன், எங்கள் அண்ணாட்ட சொல்ல கொஞ்சம் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, தமிழ் ஒன்று அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்துடுறாங்க. ஏய் வேலைக்காரி தான் நீனு,
நீ பண்ண பிரச்சனால பாரு, இப்போது என் அத்தாச்சி வெளியே போயிட்டா. நீ போயிட்டு ராஜங்க மாமாட்ட பேசு. நீ சொன்னா கண்டிப்பாக மாமா கேட்பாரு. அவளை மன்னிக்க சொல்லி வீட்டுக்குள்ள வர சொல்லு போ அப்படின்னு சொல்ல, இங்கே அந்த நேரத்தில் யாருமே இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. தமிழ், ஓ அப்படியா, அப்போது நீங்கள் பண்ணதான் தப்பே இல்லை. உங்களை இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டி வரணும். வீட்டில் கூட்டி வந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு நானே உங்களை வீட்டுக்குள்ளே வர வைக்கணுமா? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒரு பாம்பு மாதிரி. உங்களை எத்தனை வாட்டி அடித்தாலும் சரி, உங்கள் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நீங்கள் விஷத்தை கக்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் எனக்கு அது செட் ஆகாது. உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா நீங்கள் நேராக போய் ராஜாங்க மாமாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பார்த்து ராஜாங்க வராங்க. வரவும் இங்கே அப்பா வராங்க. அப்பா பார்த்துட்டு, தமிழ், இந்த கூறுகிட்ட எதுக்கு இங்கே நிற்கிறா? அவளை முதல்ல இங்கேருந்து வெளியே போக சொல்லு. அவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ராஜாங்க ஒன்று, சன்னியாசி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? என்ன வேணுமா? முதல்ல இதை எடுத்து வெளியே போக சொல்லுமால அப்படின்னு சொல்ல, இங்கே சாவித்திரி ஒன்று, அண்ணன் என்னென்ன இப்படி பேசுகிற? எங்களை மன்னிச்சிருண்ணே. ஏன்னா எல்லோரும் என்னமோ தப்பு பண்ணாங்க, ஆனால் எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேண்ணே. இப்போ போஸ் தப்பு பண்ணலையா? அதுக்காக போஸை வீட்டோட வெளியே ஆரம்பிச்சிட்டேன். இல்லை தமிழ் சரி தப்பு இல்லையா? எல்லாரையும் தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்ததான். ஆனால் எல்லாருக்கும் இந்த வீட்டுக்குள்ள தான் தண்டனை கொடுத்த. என்னை மட்டும் என்ன வீட்டு வெளியே போக சொல்கிறேன்? என்னை மன்னிச்சு ஏற்றுக்கண்ணே. இந்த வீட்டில் ஒரு மூலையில் 10 பாத்திரம் கழுவிட்டாது நான் என் காலத்தை ஓட்டிக்கிறேனே. என்னால் நீ இல்லைனா நான் எங்கேனா போய் கஷ்டப்படுவேன் சொல்லுண்ணே அப்படின்னு ராஜாங்கத்துக்கு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க சாவித்திரி. ஆனால் அப்பத்தா, ஓ இப்போ தான் தெரிஞ்சாடி இதெல்லாம் உனக்கு? இப்போ தெரிஞ்சா? அந்த புள்ள அப்பாவி வயிற்றில் குழந்தை சுமந்துட்டுருக்கா. ஆனால் நீங்கள் பண்ண தப்புனால அந்த பொண்ணு இத்தனை மாதமாக வெளியில் வெயிலையும் மழையிலையும் அந்த செட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா. ஆனால் நீனு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கியா? சி, ஏஞ்சி இப்போ வந்தாண்ட முன்னெல்லாம் என் வயிற்றுல தான் 10 மாதம் சுமந்து பெத்துறானே, எனக்கே சந்தேகமாக இருக்கடி அப்படின்னு அப்பத்தா காரி துப்புறாங்க. இதை சாவித்திரியால் ஏற்றுக்கவே முடியல. ராஜாங்கமும் என் முகத்திலே முடிக்காத, இன்னொரு தடவை இங்கே வந்தனா உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிருவேன் போடி முதல்ல அப்படின்னு சாவித்திரியும் தாமையும் வெட்டி விடுற ராஜாங்கம். இங்கே சாவித்திரிக்கு என்ன பண்ணவே தெரில. இந்த குட்டச்சி தமிழ் எப்போ இது பண்ணாலும் அமைதியாக இருப்பா. ஆனால் இன்றைக்கி இவளே மன்னிக்க மாட்டேங்கிறா. இவளே மன்னிக்கலன்னா அப்போ நம்மளை யார் மன்னிப்பா? அப்போது இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாதா? அந்த வீட்டையே அடையணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இப்போது ஈஸ்வரி மட்டும் அந்த வீட்டில் இருக்கா. போகிற பக்கம் பார்த்தா அந்த சொத்து எல்லாமே ஈஸ்வரிக்கு தான் கிடைக்கும் போலுக்கு. அப்போது நமக்கு எதுவுமே கிடைக்காதா? ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்ணி முதல்ல இந்த சொத்தை நாம் அடையணும். அதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சாவித்திரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.